வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அகர்வேல்டு பிளாட்ஃபார்மில் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அகர்வேல்டு பிளாட்ஃபார்மில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் எப்படி ரெஃபர் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெஃபரல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ரெஃபரல் லிங்க் டேஷ்போர்ட்லேயே இருக்கும். டேஷ்போர்டில் ஹோம் பேஜ்லேயே கீழே இருக்கும் மை ஐடி லிங்க், இன்ட்ரோடியூசிங் லிங்க்னு இருக்கும். அதை காட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல டெபாசிட் பண்ணுறதுல என்ன பண்ணுவீங்க, மெனுவை கிளிக் பண்ணி ஃபைனான்ஸை கிளிக் பண்ணி டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட் அட்ரஸ் ஷோ ஆகும். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் நீங்கள் ஃபண்டை மாற்றணும், ரைட்டுங்களா. Web20 நெட்வொர்க்கில் மாற்றிட்டு சின்க்ரோனைஸ் பேலன்ஸ் அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ஃபண்டு உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கேஜஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் யுவர் பேக்கேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்தீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு $100 கொண்டு வரீங்கன்னா $90 கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு $10 சைன் போனஸாக கொடுப்பாங்க. அது ட்ரான்சாக்ஷன் வேலெட்டில் இருக்கும். ப்ளஸ் டெபாசிட் வேலெட்டில் இப்போ நீங்கள் $90 கொண்டு வந்துட்டீங்கன்னா டெபாசிட் வேலெட்டை 90 போட்டு ட்ரான்சாக்ஷன் வேலெட்டை $10 போட்டு ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் ஆக்டிவேட் ஸ்டெப். ஓகே, இப்போ ரெஃபரல் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட், மினிமம் $50 இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம். மினிமம் விட்ராயல் $10. சாட்டர்டே சண்டே கிடையாது, மண்டே டு ஃப்ரைடே வரும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 3x ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் $100 போடுறீங்க அப்படின்னா $300 ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ ரெஃபரல் போனஸ் பற்றி பார்ப்போம். டெய்லி 0.5லேருந்து 1.8% நம்மளுக்கு ROI கிடைக்கும். ஃபிக்ஸ்டு கிடையாது, கேபிட்டல் நான் ரீஃபண்டு. இதில் 10 லெவல் கமிஷன்ஸ் இருக்குது. முதல் லெவலில் 25%, ரெண்டாவது லெவல் 10, மூணாவது லெவல் 7, நாலாவது லெவல் 5, அடுத்து 3, அடுத்து 1, 7வது லெவல் 10வது லெவல் வரைக்கும் 0.5%. 25%னால் உங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ROI வருதோ அதில் 25% வரும், ரைட்டுங்களா. மொத்தம் 10 லெவல் இருக்குது. இந்த 10 லெவலையும் நீங்கள் உங்களுக்கு ரெஃபரல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஓகே, இதில் 4 கிரேட் இருக்குது. முதல் கிரேடு பேசிக், ரெண்டாவது கிரேடு லீடர், அடுத்து அட்வான்ஸ், நாலாவது மாஸ்டர். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் IB லெவல் அதை பற்றி பார்ப்போம். அதுலேயும் 3 ஸ்டேஜ். இப்போ நீங்கள் வெறும் $50 மட்டும் போட்டிருக்கீங்கன்னா IT1, ரைட்டுங்களா. ஐடி பேசிக் ஐடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு வித்தரை ஜாயின் பண்ணியிருக்கணும். ஒரு லெவல் மட்டும் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்கள்ட்ட உங்களுக்கு அவங்க கிடைக்கிற ROIலேருந்து 25% உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மென்டர் போனஸ் ஒன் டைம் $5 கிடைக்கும். ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாலே போதும். நீங்கள் $50 போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தர் $50 போட்டு உள்ளான்ட்டாருன்னா உங்களுக்கு நீங்கள் ஐடி அப்படிங்கிற கிரேடுக்கு வந்துடுவீங்க. இதுவே IT1க்கு வரணும்னா நீங்கள் செல்ஃபாக $100 போட்டிருக்கணும். டீம் பிஸ்னஸ் $500 பண்ணியிருக்கணும். உங்களுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 2 லெவல் ஓப்பன் ஆகும். இதுவே IT2னால் நீங்கள் செல்ஃபாக $500 போட்டிருக்கணும். உங்களுக்கு கீழே 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும். டீம் பிஸ்னஸாக நீங்கள் $2500 கொடுத்துருக்கணும். உங்களுக்கு 6 லெவல் ஓப்பன் ஆகும், ரைட்டுங்களா. இதுவே IT3னால் நீங்கள் $1000 போட்டிருக்கணும். உங்களுக்கு கீழே 3 பேர் $500 போட்டிருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும், ரைட்டுங்களா. உங்களுக்கு 10 லெவலுமே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்கள் டீம் பிஸ்னஸ் $5000 இருக்கணும். இது மாதிரி தான் ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு இதுவும் லீடர் கிரேடு, அட்வான்ஸ் கிரேடு, மாஸ்டர் கிரேடுன்னு இருக்குது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் தாண்டிங்கன்னா உங்களுக்கு மென்டர் போனஸும் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். முதல்ல 6 லெவல், 7 லெவல், 8 லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்ருக்கும். எல்லா லெவலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பன் ஆகும் நீங்கள் கீழே பிஸ்னஸ் பண்ண. ஸோ ரெஃபரலை பொறுத்தளவு இது சூப்பராக இருக்குது. ஏன்னா
நீங்கள் நிறைய பேர்த்து ரெஃபர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அவங்க என்ன ஆர்ஓஏ வருதோ அதில் வந்து உங்களுக்கு 20% ஒரு நல்ல க்ரோத் பார்க்க முடியும். இங்கே ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. இது நெட்வொர்க் மார்க்கெட்டாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பெப்20 நெட்வொர்க்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மினிமம் $10 வந்து விட்ராயல் போட்டு எடுத்துக்க முடியும். 5 மினிட்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸில் விட்ராயல் வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். வேறு என்ன உங்களுக்கு டவுட்னாலும் என்னைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோடைய ஆஃபீஸ் வந்து துபாயில் இருக்குது. இவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதனால் சாட்டர்டே சண்டே ஆர்ஓஐ கிடையாது. சாட்டர்டே சண்டே விட்ராயல்ஸும் வராது. ஓகேங்களா? 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணுறீங்க. ஃபைனான்ஸை கிளிக் பண்ணி டெபாசிட் பண்ணிடுறீங்க. அடுத்து பேக்கேஜை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பேக்கேஜ் கொடுத்து பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறீங்க. அவ்வளோதான். ரெஃபரல் பொறுத்தளவு உங்களுக்கு 10 லெவல் இருக்குது. ஒவ்வொரு லெவலும் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான க்ரைட்டீரியா இருக்குது. உங்கள் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டீம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெவலும் வந்து ஓப்பன் ஆகும். இதோடைய பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். போய் வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ரெஃபரல் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ண அவசியமே இல்லை. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.